பாமகவுடன் கூட்டணி அமைக்க தயாராகிறது தாவேகா. எப்படி விஜய் கூட கூட்டணி வைக்கிறது ஆதாயமா இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பலருக்கும் கொஞ்சம் வியப்பை கொடுக்கலாம். ஆஃபர் எல்லாம் அறிவிச்சும் ஒண்ணுமே போனியாகாம இருந்த கட்சி அப்படின்னு பார்த்தா அது விஜய் அவர்களுடைய தாவேகா தான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி இப்படியாவது யாராவது கூட்டணிக்கு வருவாங்கன்னு பார்த்தா யாருமே இதுவரைக்கும் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. பாமகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கும்போது அது கண்டிப்பா கணிசமான தொகுதிகளில் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ரெண்டு பேருமே நம்புறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கே வேற. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாமகவுடன் கூட்டணி அமைக்க தயாராகிறது தாவேகா அப்படிங்கிறது தான். தயாராகிறது மட்டும் இல்லாமல் முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் தாவேகா பாமகவோட தொடங்கி இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு ஹாட் நியூஸாக இருக்குது. இது உறுதிப்படுத்தப்படக்கூடிய செய்தியாகவும் இருக்குது. இது பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கலாம். பொதுவாக பாமக எப்போவுமே நடிகர்களே ரொம்பவே விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வரதை விமர்சிப்பாங்க. அப்படி இருக்கும்போது விஜயோட அவர்கள் கூட்டணி வைப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு அதிமுக பாஜக கூட கூட்டணி அமைச்சா தானே அது ஆதாயமாக இருக்க முடியும். எப்படி விஜய் கூட கூட்டணி வைக்கிறது ஆதாயமாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பலருக்கும் கொஞ்சம் வியப்பை கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கே வேற. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய கடந்த ரிப்போர்ட்டர் இதழிலே நம்ம வெளியிட்டிருந்தோம் கவர் ஸ்டோரியில். ராமதாஸ் அவர்கள் இந்த டார்கெட் 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்காரு. அதாவது நம்ம 234 தொகுதியுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நம்ம உழைப்பெல்லாம் வீண் போகிறத விட ஒரு 50 தொகுதிகளை எங்கெங்கே பாமகவுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கோ அங்கே நம்மளுடைய கவனத்தை செலுத்தி அதில் ஒரு 20 தொகுதிகளை வெற்றி பெறுறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி 20 தொகுதிகளை வென்றுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இரு பெரும் கட்சிகளுக்கு பெரிய அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, மெஜாரிட்டி இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தயவோட ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம துணை முதல்வர் உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்களை ஆட்சியில் வாங்கிடலாம் அப்படிங்கிறத அவர் ஒரு கணக்காக வச்சுருக்காருன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அண்மையில் தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை இல்லை. சோழிங்கநல்லூரில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி அவர்கள் பேசும்போது 2016 நம்ம மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு 234 தொகுதியிலும் தனித்தெல்லாம் போட்டிக்கிட்டோம். ஆனால் அது எல்லாமே வீணாயிடுச்சு, நம்மளுடைய உழைப்பு எல்லாமே வீணாயிடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம 2019 கூட்டணிக்கு போயிட்டோம். அதற்கான சூழல் இப்போ மறுபடியும் நம்ம தனித்து நிற்கிறது அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்ற அந்த கேம்பெயின் இந்தியா முழுக்கவுமே சென்றடைஞ்சது. ஆனால் அதனுடைய ரிசல்ட்னு பார்த்தா நமக்கு திருப்திகரமாக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அன்புமணி அவர்களுடைய கணக்கு என்னவா இருந்துச்சுது அப்படின்னா, எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தோம் அப்படின்னா ஒரு கணிசமான தொகுதிகளை வாங்கி ஒரு நல்ல நிலைமையில் ஒரு டபுள் டிஜிட்டிலாவது எம்எல்ஏக்களை பெற்று மறுபடியும் கட்சியை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகலாம்ன்றது தான் அன்புமணி அவர்களுடைய கணக்காக இருந்துச்சு. ஆனால் ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக கூட்டணியில் விருப்பம் இல்லைங்கிறது ஆரம்பத்திலிருந்தே நம்ம நாடாளுமன்ற தேர்தலிருந்தே பார்க்க முடியுது அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக. இப்போ அதை வெளிப்படையாகவும் அவர் பேசியிருந்தார். சித்திரை முடிநிலவு மாநாட்டில் கூட்டணி குறித்தெல்லாம் யாருமே முடிவெடுக்க வேண்டாம், அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அதனுடைய முடிவாக தான் எங்கள் அன்புமணி அவசரப்பட்டு முடிவெடுத்துருவாரோன்றதுனால தான் தலைவர் பொறுப்பை கூட பறிச்சுட்டு தன்னைத்தானே தலைவராகவும் ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சுக்கிட்டதையும் பார்த்துருந்தோம். இந்த சூழ்நிலையில் அன்புமணி அவர்கள் திடீர்னு தாவேகா பக்கம் போகலாம்னு யோசிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக அதிமுக பக்கம் போகலாம், அவங்களும் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அதிமுக பாமக கூட்டணி அமைகிறது அப்படிங்கிறது பாமகவுக்கு மட்டும் இல்லை அதிமுகவுக்கும் அது மிகவும் பலமாக இருக்கும். கடந்த தேர்தலில் அதிமுக கணிசமான வெற்றியை பெறுறதுக்கு காரணம் பாமகவினுடைய வாக்கு வங்கியும் அதில் ஒரு பங்களிச்சதுன்றதை யாரும் மறுத்திட முடியாது. இந்த முறையும் ஒரு மெகா கூட்டணி எடப்பாடி அவர்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக தேமுதிக அவங்க கிட்ட எம்எல்ஏவே கிடையாது. ஆனால் அவங்க கிட்ட கூட அதிமுக பேச்சுவார்த்தையில எல்லாம் ஈடுபடுறாங்க, கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அந்த மரியாதை கூட நமக்கு அதிமுக கொடுக்கலையே அப்படின்றது அன்புமணிக்கு ஒரு வருத்தமாக தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா தேமுதிக ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வாய்மொழி ஒப்பந்தமாக இருந்திருக்கலாம், இல்லை ஒப்பந்தம் இருந்ததா சொன்னாங்க, இப்படி இருந்துச்சு. அதுக்காக அவங்க பேசுனாங்க. ஆனால்
பாமக வந்து பாஜக கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாங்க. அதில் ஒரு நூலிழையில் வெற்றி வாய்ப்பையும் சௌமியா அன்புமணி அந்த தொகுதியில் வந்து தருமபுரியில் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அந்த கூட்டணியில் அவங்களுக்கு அப்படி எதுவும் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி தொடர்பாக பாஜக கிட்ட அவங்க ஒப்பந்தம் வைக்கல. அப்படி இல்லாத கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுக கிட்ட ராஜ்யசபாவை எதிர்பார்க்கறதும் நடக்காத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனால் ஒரு மெகா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது பேச்சுவார்த்தைக்காவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தப்போ அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அன்புமணியை அப்செட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி விவகாரத்தில் ஆஃபர்லாம் அறிவிச்சும் ஒன்றுமே போனியாகாமல் இருந்த கட்சி அப்படின்னு பார்த்தா அது விஜய் அவர்களுடைய தாவேகா தான். அவர் கடந்த ஆண்டு அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்படியாவது யாராவது கூட்டணிக்கு வருவாங்கன்னு பார்த்தா யாருமே இது வரைக்கும் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு சூழல் இருக்கும்போது ஏதாவது ஒரு கூட்டணிக்கு கட்சிகளை நம்ம வந்து இழுத்துட்டு வரணும், அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு வந்து தாவேகா தரப்புலையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜக கூட உறுதியாக அவங்க வந்து கூட்டணி வைக்க முடியாது, அது வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி பக்கம் விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அந்த கதவு கிட்டத்தட்ட அடைக்கப்பட்ட ஒன்றா தான் இருக்குது. பாமகவுமே வந்து திமுக பக்கம் போகிறதுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ பாமகவுக்கு இருந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி தான். ஆனால் அவங்க கண்டும் காணாமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தாவேகா கூட போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி கருதுறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, 2016 பாமகவுக்கு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டது ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான். அவர் தான் இப்போ விஜயனுடைய தாவேகாவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டுட்டு வராரு. அதனால் 2016 அவர் வந்து நல்லாவே வந்து பாமகவுடைய எல்லா செயல்பாடுகளையும் கவனிச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு கட்சி வந்து தமிழகத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனிச்சதுனால ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பாமகவுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே தெரியும். இப்போ தாவேகாவுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே தெரியும். அதனால் இந்த கூட்டணி அமைச்சா எந்த அளவுக்கு அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் அவர்கிட்ட ஒரு டேட்டா இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் ஜான் ஆரோக்கியசாமி வந்து முதல்ல அன்புமணியை அப்ரோச் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அங்கேருந்து ஒரு நல்ல சிக்னலும் அன்புமணிகிட்ட இருந்து இருக்குது. ஏன் அப்படின்னா 2016 பாமக செய்த பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னா தனிச்சு அவங்க போட்டிக்கிட்டது தான். அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டியாக ஆயிடுச்சுது இல்லையா? மக்கள் நல கூட்டணி, திமுக, அதிமுக, இதில் இவங்க வேறங்கும் போது 4 முனை போட்டி அமைஞ்சதில் இவங்களால ஒரு தொகுதி கூட வெல்ல முடியாமல் போயிருச்சு. இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, 50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து முன்னாடி 234 தொகுதியும் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நம்ம தோல்வி தழுவிட்டோம். 50 தொகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து போட்டிட்டு நம்ம ஒரு 20 தொகுதியை வென்றெடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவோ திமுகவுக்கோ வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். அப்போ போயிட்டு நம்ம ஆதரவு கொடுத்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுத்துடலாம், துணை முதல்வர் வரைக்குமே வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணியிருக்காரு. ஏன்னா 2006 தேர்தலில் மும்முனை போட்டியாக இருந்தபோது திமுக, அதிமுக கூட்டணி, அது இல்லாமல் தேமுதிக, இப்படி 3 மும்முனை கூட்டணி இருந்தபோது திமுக வந்து காங்கிரஸினுடைய ஆதரவோடு தான் ஆட்சியில் இருந்தாங்க. அதனால் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் எப்போதுமே வந்து திமுக மைனாரிட்டி திமுகன்னு சொன்னது எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். அப்போது அந்த ஹிஸ்ட்ரி மறுபடியும் திரும்பலாம். எப்படியோ வந்து ஆட்சி அமைக்க போகிற கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இருக்காது, அப்போ நம்ம இப்படி ஒன்று பண்ணுனா அது பலனடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி தனித்து போட்டிக்கிட்டால் இப்போ சீமான் இருக்கார், அவர் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே 2 கூட்டணிகள் வலுவாக இருக்குது, திமுக அதிமுக. அப்போது பாமக தாவேகா இப்படி 5 முனை கூட்டணி வந்து யாருக்குமே திமுக அதிமுகவை தவிர பலனளிக்காது அப்படின்றது வந்து தெரியுது. அப்போது ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது பாமகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கும்போது அது கண்டிப்பாக கணிசமான தொகுதிகளில் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத 2 பேருமே நம்புகிறாங்க. அதனால் இந்த கூட்டணி அமைச்சு பார்க்கலாம். அப்படி ஒருவேளை இந்த கூட்டணி அமைக்கிறது மூலமாக ஒரு ராமதாஸ் அவர்கள் நினைக்கிற மாதிரியான அந்த 50 தொகுதிகளில் இவங்களுக்கு ஒரு 30 தொகுதி வாங்கினா கூட ஒரு 20 தொகுதி அதில் ஜெயிச்சுட்டு பிறகு யாருக்கு ஆதரவு இருக்கோ அப்போ நம்ம வந்து முடிவெடுத்துக்கலான்னு பாமக தரப்பில் நினைக்கிறதாகவும், அதே போல் பாமகவுக்கு இதில் என்ன ஒரு சாதகம் இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் யாருமே நம்ம பக்கம் கூட்டணிக்காக அழைக்கல. இப்போ முதன்முறையாக ஒருத்தன் கூட்டணிக்கு வராங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆஃபர் இருக்குது அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு கண்டிப்பாக பாமகவினுடைய தேவை இருக்கிறதுனால
அவங்க கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுவாங்க. இதனால சீட்டு பேரத்தை ஏற்ற முடியும். ஏன்னா கடந்த முறை 23 சீட்டுகளை வாங்கி 5 தான் வெல்ல முடிஞ்சது. இந்த முறை பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த சீட்டும் கொடுக்க மாட்டாங்க அதிமுக. இப்போ தாவேகாவினுடைய அழைப்பை ஏற்று பேசுறதன் மூலமா சீட்டு பேரத்தை உயர்த்தலாம். இந்த கணக்கும் பாமக தரப்புல இருக்கிறதா சொல்லப்படுது. தாவேகாவுக்கு எப்படியாவது பாமகவை கூட்டிட்டு வந்துட்டா அதன் பிறகு இன்னும் சின்ன கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வரதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கணிசமான தொகுதிகளை வெல்ல முடியும் அப்படின்னு கணக்கு வச்சிருக்கதா சொல்றாங்க. எது எப்படியோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறதுனால இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக இருக்கும், தாவேகாவும் பாமகவும் இணைஞ்சு போட்டியிடுமா, இல்லை அதிமுக முந்திக்குமா பாமக கூட அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.